எங்க பாக்கியோட வீட்டுக்கு பயங்கரமான போதையில வந்த கோபியுமே எங்க பாக்கியா கிட்ட பயங்கரமா உளர ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா நான் போய் ராதிகாவை பார்த்தேன். ஆனா ராதிகா ஒரு நொடியில என்ன தூக்கி எறிஞ்சிட்டா. இனிமேல் அவன் லைஃப்க்கு நான் தேவையில்லைன்ற மாதிரி என்ன தூக்கி எறிஞ்சிட்டா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபி பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்கிற பாக்கியாவுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. அதே நேரத்தில் ஈஸ்வரியுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கோபி இந்த அளவுக்கு சரக்கடிச்சிட்டு வந்ததே கிடையாது. அவன் ரொம்பவே மன நொந்து போயிட்டான். அதனால தான் இந்த மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கோபியுமே கடைசியில் என்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு. ராதிகா என்னை விட்டு போயிட்டா, மயு என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லி பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாக்குமே என்னாச்சு, ராதிகா ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தாங்க, எதனால இப்படி மாறி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் கோபியுமே இங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்லி ஹால்லே படுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி அவங்க பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு கோபி ஏன்பா இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா கோபி கஷ்டப்படுறதுக்கான முக்கியமான காரணமே இங்க ஈஸ்வரி தான். ஏன்னா அவங்க தான் ராதிகா விட்டு இங்க கோபியை பிரிக்கணும்ட்டு இப்ப கடைசியில் ராதிகா விட்டு கோபி பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இப்போ மறுபடியுமே கோபி கஷ்டப்படுறத நினைச்சு சம்பந்தமே இல்லாம இவங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா பிரச்சனைக்கு காரணமே இங்க ஈஸ்வரி தான். ஆனா இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவுமே இந்த பக்கம் லைட்டா திரும்பி இங்க அவங்கள லுக்க விடுறாங்க ஈஸ்வரிய. ஆனா ஈஸ்வரியுமே என் பையன் பக்கத்துல தான் நான் உட்காடுறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியாட்ட கேட்கறாங்க. அப்ப பாக்கியா எதுவுமே பேசாம அங்கிருந்து மூவ் ஆகி போயிடுறாங்க. அதே நேரத்துல இங்க பாக்கியாவுமே எப்படியாவது நம்ம முதல்ல இந்த பக்கம் ராதிகாவை மீட் பண்ணோம், ஏன் ராதிகா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்களுமே கிளம்பி டைரக்டா ராதிகா வீட்டுக்கு போறாங்க. அதுவும் காலையிலே போயிடுறாங்க. அப்பவுமே அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வெளியிலே உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கமலாவுமே அவங்க பையன்கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவருமே எங்க ராதிகா ரொம்ப டென்ஷனா இருக்காளா இல்ல ரொம்ப போல்டா இருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இங்க கமலா சொல்றாங்க அவெல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கா, பட் இருந்தாலும் எனக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில வராங்க. அவங்க கதவை திறக்கவும் இங்க வெளியில பாக்கியா இருக்கிறத பார்த்த உடனே இந்த பக்கம் கமலா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாக்கியா கிட்ட என்ன பாக்கியா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பாக்கியாவும் வந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு நான் கொஞ்சம் ராதிகாட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட கமலாவுமே எங்க பாரு பாக்கியா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் உன்னை ரொம்பவே கெட்ட விஷயமா நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக தான் நீ மறுபடியும் கோபி வச்சு விளையாடுறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது எதுவுமே கிடையாது. நீ என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கங்கிறது எனக்கு இப்போ சமீபத்தில் தான் தெரிஞ்சிச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் உன் மேலே எந்த ஒரு கெட்ட அபிப்பிராயம் வச்சது கிடையாது. ஆனா இப்போ நீ எதுக்காக என் பொண்ணுகிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியுது. இப்படியாவது ராதிகாவோட மனசை மாத்திடலாம் நீ நினைக்கிற, ஆனா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா. இந்த மாதிரி கோபி கண்டிப்பா அவர் லைஃப்க்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே போல்டா இருக்கா. என்னால் அவளை மாற்ற முடியல, என்ன அவளோட நிலைமையை நினைச்சு எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி எங்க கமலாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி இந்த பக்கம் பாக்கியாட்ட சொல்றாங்க. அப்போ பாக்கியாவுமே நான் வேணா பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே டைரக்டா இங்க ராதிகாவை பார்க்க உள்ள போறாங்க. ராதிகாவுமே இங்க பாக்கியாவை பார்த்த உடனே வாங்க பாக்கியா உட்காருங்க, எதை சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி பாக்கியாவை எப்பவும் போல நலம் விசாரிக்கிற மாதிரி பேசுறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்து மயுமே ஆண்டி இங்க வந்திருக்கீங்களா, என்ன பார்க்க வந்தீங்களா அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா பக்கம் லைட்டா அவங்களை ஹக் பண்றாங்க. அப்போ பாக்கியாவுமே என்னம்மா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா, டைம் இருக்கா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இல்ல ஆண்டி இன்னும் டைம் ஆகும், நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து இங்க மயுமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல இங்க பாக்கியா ராதிகா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு ராதிகா, என்ன இது, நீங்க இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பீங்க நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ராதிகாவுமே இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இங்க பாருங்க பாக்கியா, நான் கண்டிப்பா கோபியோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன் தான், இல்லைன்னா சொல்லல. ஏன்னா கோபி உண்மையிலுமே ரொம்ப நல்லவர். ஏன்னா நான் அவர் சைட்ல இருக்கிற நல்ல விஷயங்களை நிறையவே கவனிச்சிருக்கேன். அவர் என் மேல முழு அன்பு வச்சிருந்தப்போ என்னை ரொம்பவே அன்பா பார்த்துக்கிட்டாரு. ஆனா இப்போ அவரோட அன்பு பிரிஞ்சு போய் கிடக்குது. இப்போ நான் அவரை கொலை பண்ணணும்னு நினைக்கல. அதனாலதான் அவர் அம்மா கூடயும் சரி அவங்களோட குழந்தைங்க கூடயும் அவர் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கோபியை விட்டு பிரிஞ்சு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பாக்கியாவுமே என்ன ராதிகா சொல்றீங்க, அவங்களுக்கு நீங்க தேவை. சொல்லப்போனா நேற்று அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாரு. வீட்டுக்கு வந்துட்டு நீங்க இந்த மாதிரி அவங்கள உதறி தள்ளதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சொல்லப்போனா ரொம்பவே வருத்தப்பட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ராதிகாவுமே இங்க பாருங்க, ஒரு 2 நாள் ஃபீல் பண்ணுவாரா, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவர் அங்க வாழ தொடங்கிடுவாரு. ஆனா நான் வாழ்க்கை ஃபுல்லா எப்பவுமே அவரை என் கூட வச்சுக்கிட்டு உங்களை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா கோபியோட அன்பு எல்லாமே உங்க வீட்டு சைடு மட்டும் தான் இருக்கு. அதை நினைச்சு என்னால ஃபீல் பண்ண முடியல. உண்மையை சொல்ல போனா முழு அன்பை இப்ப என்கிட்ட காட்டவே மாட்டேன்ற கோபி அப்படின்ற மாதிரி அதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்ட்டு எங்க ராதிகாவுமே சொல்றாங்க. இதை கேட்ட பாக்கியவுமே எங்க பாருங்க ராதிகா, அவர் கண்டிப்பா இப்போ உங்களுக்காக மட்டும் தான் இயங்கிட்டு இருக்காரு. அதே நேரம் மயுவும் கண்டிப்பா அவரோட பொண்ணுங்கிறத ரொம்பவே உறுதியா இருக்காரு. நீங்க தயவு செஞ்சு இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி எங்க ராதிகா கிட்ட பேசுறாங்க. ஆனா ராதிகாவுமே இல்ல பாக்கியா என்ன மன்னிச்சிருங்க. அப்ப பாக்கியாவுமே ரொம்பவே சேட் ஆயிட்டு அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. ஆனா ராதிகாவுமே எங்க பாருங்க பாக்கியா, நீங்க பேசுறத நான் எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா என் லைஃப்ல இப்ப நான் எடுத்திருக்க முடிவு ரொம்பவே முக்கியமான முடிவு. அது எனக்கு மட்டும் சேர்ந்தது இல்ல, என் பொண்ணுக்கும் சேர்ந்தது தான். ஏன்னா கோபியால என் பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு மேல அவளை கஷ்டப்படுத்தணும்னு நான் விரும்பல. என் பொண்ணை என்னால பாத்துக்க முடியும்ன்ற நம்பிக்கையே நான் உங்களை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். சொல்ல போனா உங்ககிட்ட இருந்து தான் இந்த விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராதிகா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாக்கியா
பாக்கியவுமே கண்டிப்பா ராதிகா உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது செய்யுங்க, கண்டிப்பா நீங்க உங்களுக்கு சரின்னு படுறதுல நிற்கிறப்போ நானும் உங்க கூட நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்கியவுமே அங்கிருந்து டேரக்டா வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாக்கியோட மனசுல பயங்கரமான பாரமா இருக்கு. ஒருவேளை நம்ம இந்த மாதிரி ராதிகா கிட்ட மோட்டிவேஷனா பேசினதுனால தான் அவங்க இப்படிப்பட்ட முடிவு எடுத்துட்டாங்களா, தனியா நம்மளால வாழ முடியும், பாக்கியா ஒரு பக்கம் தனியா வாழ்றப்போ நம்ம தனியா வாழ முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியாவுமே தான் தான் இதுக்கெல்லாம் காரணம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க. அதே நேரத்தில் அடுத்த நாள் காலையில எங்க கோபியுமே எந்திரிச்சு வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அங்கே வந்த ஈஸ்வரியுமே, என்னாச்சு கோபி, உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த ராதிகா இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னா எல்லாருமே வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நாங்கெல்லாம் வீட்டில் இல்லையா, எங்களுக்காக நீ நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கோபியை சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கோபியுமே, இல்லைம்மா நான் ராதிகா என் கூட இருக்கணுங்கிறத ரொம்பவே ஆசைப்பட்டேன், ஆனால் அது எல்லாமே என் கையை விட்டு மீறி போனதுக்கப்புறம் என்னால் அதை தாங்க முடியல, நான் ராதிகா கூட வாழணும் தான் ஆசைப்படுறேன், ஏன்னா நான் ராதிகாவை ரொம்பவே லவ் பண்ணுறேன், அதே நேரத்தில் மையும் என்னோட பொண்ணு தாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே, எங்க பாரு உனக்காக இந்த வீட்டில் பாக்கியா இருக்கா, பாக்கியாவோட குழந்தைங்க இருக்காங்க, அதுவும் அது நீ பெத்த குழந்தைங்க, நீ பெத்த குழந்தைங்களை நீ தான்ப்பா காப்பாற்றணும், நீ இதெல்லாம் விட்டுட்டு இப்போ ராதிகா பக்கம் போனேன்னா அப்போ இதை யாருப்பா காப்பாற்றுவா, இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம வீட்டில் இப்போ தான் எல்லாருமே சந்தோஷமா இருக்கும், ஆனால் நீ என்னன்னா இது எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி மறுபடியும் ராதிகா போனதை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் அவள் அந்த விஷயத்தில் தெளிவாக தான் இருக்கா, அவளுக்கு நீ வேண்டாங்கிறத அவள் தெளிவாக முடிவு பண்ணி உன்னை உதறி தள்ளிட்டு போயிட்டா. ஆனால் நீ பாரு உன் மேலே அன்பா இருக்கிற குடும்பத்தை அப்படியே நீ விட்டுட்டு மறுபடியுமே உன்னை உதறி தள்ளிட்டு போன விட்டு நீ போகணும்னு ஆசைப்படுற, இது சரியா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரியுமே இங்க கோபியோட மண்டையை கழுவிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதே நேரம் இங்கே உள்ள வந்த பாக்கியாவுமே இங்க ஈஸ்வரி பேசுறதை கேட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. சொல்லப்போனால் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே இவங்க தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு, இங்க பாருங்க உங்களோட ஒரு கெட்டவங்க இந்த உலகத்தில் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது, அதாவது உறவாடி கெடுப்போம் அப்படின்ற மாதிரி நீங்க ராதிகா கிட்டையும் கோபி கிட்டையும் உறவாடி கடைசியில் அவங்க ரெண்டு பேரையும் கெடுத்து இப்போ தனித்தனியாக பிரிச்சுட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மனசில் ஆசைப்படுற மாதிரி கோபி இதே வீட்டில் இருந்தார்னா நானும் மனசு மாதிரி கோபி ஏற்றுக்குவேன் நினைக்கிறீங்களா, அது நடக்க வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு காரணத்தை கொண்டு என் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு இவர்கிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து அனுபவிச்சிருக்கேன். உங்களை மன்னிச்சதுக்கான முக்கியமான காரணம் யார் தெரியுங்களா, மாமா தான் அடிக்கடி சொல்லுவார், அவர் கோவக்காரிமா ஆனால் மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மாமா சொல்லுவார். ஆனால் அவர் சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சொன்னார், அப்பப்போ அவர் ரொம்ப மாறிட்டு இருக்காமா, சொல்லப்போனால் அவளுக்கு எது தப்படுதோ அந்த விஷயத்தில் அவள் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கா, அவளுக்கு என்ன தேவையோ அதை சாதிக்கிறதுக்காக யாரை பற்றியும் யோசிக்க மாட்டான்னு சொல்லி உங்களை பற்றியான இன்னொரு முகத்தையும் அவர் எனக்கு வெளியில் காட்டிட்டு போனார். நான் அப்போ அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ இதுக்கு மேலே உங்களை என் குழந்தைங்க கிட்ட கூட பேச விடக்கூடாது, ஏன்னா நீங்கள் ரொம்பவே மோசமானவங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டவனே ஈஸ்வரியுமே, என்ன பாக்கியா அப்படி என்ன பண்ண போகிறேன், நான் எப்போவுமே அப்படி தான் என் குழந்தைங்களுக்காகவும் என் பேத்தி என் பேரன்களுக்காகவும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அது குறுக்க யார் வந்தாலும் சரி அவங்கள அழிக்க கூட தயங்க மாட்டேன்ற மாதிரி ரொம்பவே சவால் விடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் பாக்கியவுமே இது கேட்டுட்டு, இதுக்கு மேலே இந்த வீட்டில் நீங்கள் இருக்கவே கூடாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, இதுக்கு மேலே நீங்களும் கோபியும் எங்கே வேணாலும் போங்க, ராதிகா வீட்டுக்கு போனாலும் சரிதான், இல்லை நீங்கள் தனியாக வீடு எடுத்து தங்கியிருந்தாலும் சரிதான், ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கக்கூடாது, இங்கே இருக்கிற வரைக்கும் நாங்கள் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து ஈஸ்வரியும் சேர்த்து வெளியில் போக சொல்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க இனியாவுமே, ஏமா இப்படி பேசிட்டு இருக்க, ஏற்கனவே அப்பா ரொம்ப ஹேட் ஆயிருக்காருமா, நீ இப்படி பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இனியாவோட கண்ணத்தில் பலார்னு ஒரு அறையை விட்ட பாக்கியாவுமே, ஒழுங்காக நான் சொல்கிறத மட்டும் தான் செய்யணும், அப்படி ஏதாவது மீறி செய்யணும்னு நினச்சேன்னா நீயும் கூட கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி பாக்கியா கட்டன் ரேட்டாக பேசிட்டு அவங்களுமே உள்ளே போகிறாங்க.